தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பற்றி பேசும் கட்சிகள் புதுச்சேரியில் பேசாதது குறித்து கேள்வி எழுப்பினால் தவறான விமர்சனத்தை முன்வைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விக்கு தா பாண்டியன் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்கு, மது குடித்தால் சிறை தண்டனை என்று திமுக தலைவர் சொல்ற அளவுக்கு பயங்கர விகரசா போயிட்டு இருக்கு. இது சரியான திசையில தான் போயிட்டு இருக்கு. மதுவிலக்கு என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு தாய்மார் இந்த கடைகள் வந்த பிறகுதான் நம்முடைய பிள்ளைகள் குடித்து கெட்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு சீற்றம், கோபம் பலமாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவ்வப்போது ஆளுங்கட்சியினர் ஏன் இதில் சிரமம் இருக்கிறது, எப்படி அவர்கள் தங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒத்துழைத்து அதை கிடவிடாமல் பார்க்கலாம் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்திருப்பார்களானால் இது இந்த அளவிற்கு ஒரு முற்றி இருக்காது. அவர்கள் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் பதிலுமே சொல்லவில்லை. சட்டமன்றத்திலே அது நிறைவேற்ற இயலாது, அது ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற இயலாது. வாதப்படி சொல்லும் பொழுது சரிதான், ஒரு மாநிலத்தில். இப்பொழுது இங்கே மதுவிலக்கை கட்டாயம் அமுல்படுத்த முதல் கையெழுத்தே முதல் பக்கத்திலேயே இதுதான் என்று சொல்கிறது. பாண்டிச்சேரியில் சொல்வதில்லை. எங்களது அணியை சேர்ந்த எங்கள் கட்சிக்காரர்களை கேரளத்தில் எப்படி சொல்ல முடியாது? இல்ல, அதுதான் என்னுடைய கேள்வியுமே. அது கேள்வி நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் இந்த வாக்குறுதியை கொடுக்கல. அத்தகைய பதிலை சொல்லுகிற ஏதாவது விலைக்கு சொல்ல முயற்சிக்கிற போதுதான் யாருக்கோ நான் குடைபிடிப்பதாக நினைத்து என் மீது ஒரு பழியும் வந்தது. நான் பழி வந்தாலும் பொய் சொல்ல தயாராக இல்லை.